வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 ஜாமீன் மனு 4 மாதங்களுக்கு நீட்டிப்பு. மேல்முறையீட்டு வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சுப்ரீம் கோர்ட் கெடு. ஆளில்லா விண்கலத்துடன் வெற்றிகரமாக பாய்ந்தது GSLV Mark 3. இஸ்ரோவின் சாதனைக்கு ஜனாதிபதி பிரதமர் பாராட்டு. மதமாற்ற விவகாரத்தால் 6வது நாளாக முடங்கியது ராஜ்யசபா. பிரதமர் மோடி பதிலளிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஜெயலலிதாவின் ஜாமீனை மேலும் 4 மாதங்கள் நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் வழக்கு வியாழனன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 மாதங்களுக்கு ஜாமீனை நீடித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் அப்பீல் வழக்கை விசாரிக்க கர்நாடகா உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை தினமும் மேற்கொண்டு 3 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சுப்பிரமணிய சாமிக்கு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். They have been directed to dispose in accordance with the law on merits the appeal filed by Dr. G. Jayalalitha, Sasikala, Ilavarasi and Sudhakaran within the span of 3 months. Deadline has been given. In case, if the lordship feels that he could not be able to complete the disposal of the appeal within 3 months, only 15 days, a fortnight has been given. It can be extended only up to 3 months and 15 days as the case may be. And as far as Dr. Subramanya Swamy is concerned, pending disposal of the appeal, if there has been any law and order problem arises either in Karnataka state or in Tamil Nadu, an account of this appeal pending or after the judgment of this appeal, he has been given the liberty to make a mention at any time before Honorable Chief Justice of India. கடந்த 1991 முதல் 1996 ஆண்டு வரை முதல்வராக பதவி வகித்த காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து கர்நாடகா தனி நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கும் 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் கர்நாடகா பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து 4 பேரும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் அப்பீல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. இதன்படி ஜெயலலிதா தரப்பில் 2,50,000 பக்கம் கொண்ட ஆவணங்கள் டிசம்பர் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டன. ஆளில்லா விண்கலத்துடன் GSLV Mark 3 ராக்கெட் பரிசோதனையில் இஸ்ரோ வெற்றி படைத்துள்ளது. மனிதனை விண்வெளி ஆராய்ச்சிக்கு அனுப்பும் முயற்சியாக இஸ்ரோ 630 டன் கொண்ட ராக்கெட்டை உருவாக்கியது. GSLV Mark 3 என்று பெயரிடப்பட்ட இந்த ராக்கெட் 3735 கிலோ எடை கொண்ட விண்கலத்தை சுமந்து செல்லும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்தது. 630 டன் எடையும் 43.4 மீட்டர் நீளமும் கொண்ட மிகப்பெரிய GSLV Mark 3 ராக்கெட்டின் அனைத்து பரிசோதனைகளும் வெற்றி பெற்றன. மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வரும் முயற்சியாக இஸ்ரோ இத்திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் புதனன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. வியாழனன்று காலை 9:30 மணிக்கு திட்டமிட்டபடி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 4, 3, 2, 1, now, press 1, press 2, So as united and safely cleared the umbilical pedestal, the vehicle is traveling across the umbilical tower. बहुत सफल परीक्षण दोनों स्ट्रैप ऑन बूस्टर के सॉलिड को प्रज्वलित आपके स्क्रीन पर आप देख पा रहे हैं उड़ान LTX वायु की उड़ान. We can see the GSLV Mark 3 blazing through the atmosphere. The two solid planes of astronaut motors going through the atmosphere. अवलोकित पथ बिल्कुल अनुमानित पथ से तरफ बढ़ता हुआ बहुत तेज गड़गड़ाहट चारों तरफ केवल एक ही ध्वनि
19வது நிமிடத்தில் திட்டமிட்டபடி விண்கலம் தனியே பிரிந்தது. விஞ்ஞானிகள் முயற்சியால் அந்தமான் கடலில் விண்கலம் இறக்கப்பட்டது. அங்கு விமானப்படையினரும் கடற்படையினரும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். கடலில் இருந்து பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ள விண்கலம் தொடர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோவின் சாதனை மைல்கல்லாக இந்த பரிசோதனை முழு வெற்றி பெற்றுள்ளது. இதன் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்த இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த சாதனைக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இஸ்ரோவின் சாதனை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். மதமாற்ற விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் தொடர்ந்து 6வது நாளாக ராஜ்யசபா அலுவல்கள் முடங்கின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதமாற்றம் செய்வதாக எழுந்த பிரச்சனையால் ராஜ்யசபாவின் அலுவல்கள் தொடர்ந்து முடங்கி உள்ளன. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் இப்பிரச்சனையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு கூடிய போது பிரதமர் நரேந்திர மோடி சபைக்கு வந்திருந்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சனை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் மோடி நேரிடையாக பதிலளிக்க உறுதிமொழி தர வேண்டும் என்று கூறி அமளியில் ஈடுபட்டனர். The government has no intention of being either arrogant. We want this house to function. And the fact that out of 2 houses, one is functioning normally and the other is not being allowed to function normally, it's the arrogance of numbers and not the arrogance of the government. பிரதமர் சபைக்கு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இப்பிரச்சனை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் தான் பதிலளிக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இப்பிரச்சனை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை ராஜ்யசபா தலைவர் அன்சாரி கூட்டி விவாதித்தார். எதிர்க்கட்சியினர் மற்றும் அரசு தரப்பில் சுமூக முடிவு எட்டப்படவும் சபையை சுமூகமாக நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் கடலில் வீழ்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பீகாரைச் சேர்ந்த பிரசாத் சாந்தி தேவி தம்பதியினரின் 5 பெண்கள் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர். ஆசிரம விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர்கள் 5 பேரையும் நிர்வாகம் வெளியேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதனன்று 5 பேரும் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினர். இதனிடையே 5 பெண்களில் ஒருவரான ஹேமலதா தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வீட்டின் மாடியின் மீது ஏறி நின்றபோது போலீசார் அவரிடம் சாதுரியமாக பேசி கீழே அழைத்து வந்தனர். சகோதரிகள் 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் மனவிரக்தியடைந்த பிரசாந்த் சாந்தி தேவி மற்றும் 5 சகோதரிகளும் வியாழனன்று காலை தற்கொலை செய்வதற்காக கடலில் வீழ்ந்தனர். இதை பார்த்த மீனவர்கள் கடலில் வீழ்ந்தவர்களை ஓடிச் சென்று மீட்டனர். இதில் ராஜ்யஸ்ரீ, அருணாஸ்ரீ மற்றும் தாய் சாந்தி தேவி ஆகிய 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மீதமுள்ள 4 பேரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒரு சில அமைப்பினர் ஆசிரமம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் நிலவியது. போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்நிலையில் ஆசிரமத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தி சூறையாடினர். சுயப்ரேன் வீதியில் உள்ள ஆசிரமத்திற்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டையும் ஒரு கும்பல் அடித்து நொறுக்கியது. அடுத்தடுத்து ஆசிரமத்திற்கு சொந்தமான கட்டடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் மீதமுள்ள கடைகள், விடுதிகள் மூடப்பட்டன. ஆசிரமத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை மைய இயக்குநர் ரமணன், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வியாழனன்று காலை மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை மற்றும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே குமரிக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் இரு இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் முத்துப்பேட்டையில் 11 சென்டிமீட்டர், அதிராமப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீதிபதி குன்ஹாவை விமர்சித்து தீர்மானம் நிறைவேற்றிய வேலூர் மேயர் கார்த்திகாயினி பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா தண்டனை விதித்ததை கண்டித்து வேலூர் மாநகராட்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது தொடர்பாக திமுக வக்கீல் பிரிவு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேலூர் மேயர் கார்த்திகாயினி பகிரங்க மன்னிப்பு கேட்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா அடங்கிய அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மேயர் கார்த்திகாயனி பகிரங்க மன்னிப்பு கேட்பதாக அவரது வக்கீல் ஒரு மனு தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பகிரங்க மன்னிப்பு கடிதத்தை நீதிபதி குன்ஹாவுக்கு அனுப்பி வைக்கவும், இது தொடர்பாக பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிடவும் உத்தரவிட்டனர். மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஓவா மலையில் IAS அதிகாரி சகாயம் நடத்திய ஆய்வில் கண்மாய் மற்றும் விளைநிலங்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. பொதுமக்களிடம் தொடர்ந்து 2 நாட்கள் மனுக்களை பெற்ற சகாயம் குழு வியாழனன்று கள ஆய்வில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருவாதவூர் அருகே உள்ள ஓவாமலை பகுதிக்கு சென்று பார்வையிட்ட ஆய்வுக் குழுவினர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமணர் வாழ்ந்த படுகை மற்றும் தமிழ் எழுத்துக்களை பார்வையிட்டனர். தொடர்ந்து நடந்த ஆய்வில் விளைநிலங்கள், கண்மாய், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அழிந்து போனது தெரிய வந்தது. கள ஆய்வின் போது அப்பகுதியிலிருந்து சுடுகாட்டிற்கு செல்லும் வழியை கிரானைட் நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். நில அளவு மற்றும் மதிப்பு குறித்த விவரங்களை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சகாயம் அறிவுறுத்தினார். போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த இந்த ஆய்வின் போது கனிம வளத்துறை, தொல்லியல் துறை, வரலாற்று ஆய்வாளர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 38 பேருக்கு வரும் 31ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம், புதுக்கோட்டை மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 38 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த 38 மீனவர்களும் வியாழனன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மீனவர்களின் காவலை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. இதையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்ட எங்களுடைய 38 மீனவர்களுக்கு இன்னைக்கு கோர்ட்ல வாய்தா வந்துச்சு. இந்த கோர்ட்ல இன்னைக்கு வந்த வாய்தால, இன்னைக்கு 6வது முறையா வந்த வாய்தால எங்களுடைய மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கப்படுவாங்கன்னு நாங்க ஆவோடு எதிர்பார்த்திருந்தோம். அது இல்லாம இன்னைக்கு தொடர்ச்சியா மீண்டும் காவல் நீட்டிப்பு 31ஆம் தேதி வரைக்கும் இலங்கை அரசாங்கம், இலங்கை கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க. இது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில நாங்க எங்க மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும் சொல்லி காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிச்சு 4 மாவட்டங்கள் நாங்க வேலைநிறுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். படகுகளும் மீனவர்களும் வரும் வரைக்கும் எங்களுடைய வேலைநிறுத்தம் காலவரையற்ற தொடரும். இந்த 38 மீனவர்கள் உட்பட இலங்கை சிறையில் உள்ள 81 தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம், நாகை, காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்ட நிதி உதவி சென்னை மாநகராட்சியில் வழங்கப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக ஏழை பெண்கள் திருமண உதவியாக தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. வியாழனன்று சென்னை மாநகராட்சி வளாகத்தில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 4 கிராம் தங்கம் மற்றும் நிதி உதவிகளை அமைச்சர் வளர்மதி வழங்கினார். ஏழைப்பட்டவங்களுக்கு அம்மா நிதி உதவியாக தாலிக்கு தங்கமும் 50,000 பணமும் கொடுத்திருக்காங்க. இது எங்களுக்கு ஏழைங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கு. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கோகுல இந்திரா, வேலுமணி, மேயர் துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட காசோலை, தங்கம் ஆகியவற்றில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படம் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,344 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,543 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,640 ரூபாயாக இருந்தது. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் 1 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மும்மூர்த்திகள் மூலவராக இருந்து அருள் பாலிக்கும் நிலையில் இங்கு ஆஞ்சநேயர் சந்நிதி சிறப்பு பெற்றதாகும். வரும் 21ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. இவ்விழாவின் போது பூக்களால் ஆஞ்சநேயருக்கு மலர் முழுக்கு நடக்கிறது. விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வழங்குவதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் லட்சம் லட்டு தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி நேரம் லட்டு தரம் பண்ணிட்டே இருக்கு. கடந்த 1 வாரமாக நடந்து வரும் லட்டு தயாரிப்பு பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் பக்தர்களும் ஈடுபட்டுள்ளனர்.
மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.